நேர்களே, இலங்கையில் புதிய நாடாளுமன்ற வெற்றி தோல்வி, அதனுடைய சம்பவங்கள், இலங்கை எது போன்ற சிக்கல்கள், அடுத்தடுத்த ஆட்சிக்கான சவால்கள். இந்தியாவிலிருந்து நாம் இந்த செய்தி ஊடக காணொளி வாயிலாக இலங்கையினுடைய நிலைமைகளை புதிய அனுரா குமார திசாநாயக்கா உடைய வெற்றியை ஒரு ஆய்வாக உங்களுக்கு சொல்ல காத்திருக்கிறோம். இலங்கையில் 1983க்கு பின்பு ஏற்பட்ட கடும் போரில் நாடு சிதிலமடைந்து போனது. 1983 குட்டிமணி ஜெகன் வெளிக்கட சிறையில கண்கள் தோட்டப்பட்ட நிலையில விடுதலை புலிகளுடைய கடும் உக்கிரம போர் அப்பொழுது உச்சகட்டத்தில் இருந்தது. 1987 13வது அமெண்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு செட்டில்மெண்ட், அதாவது ஒரு உறுதியான முடிவை அன்றைக்கு ராஜீவ் காந்தியும் ஜே.ஆர். ஜெயவர்தனுடைய தலைமையில இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் விட்டுருங்க. 2020 இலங்கையின் பொருளாதாரம், ஸ்திரத்தன்மையற்ற அரசியல் தலைவர்கள், ஊழல்வாதிகள், குடும்ப அரசியல் செய்யக்கூடிய சிலரால் தேசம் இன்று பெரும் சவாலை எதிர்நோக்கி இருக்கிறது. இலங்கையினுடைய பேப்பர்கள் எப்படி இருக்கிறது தெரியவில்லை. நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் ஏராளமான அரசியல் தலைவர்கள், பண்டாரநாயக்காவில் இருந்து, சிரிமாவோல இருந்து, சந்திரிகா குமாரதுங்கல இருந்து, பிரேமதாசாவிலிருந்து, ஜே.ஆர். ஜெயவர்தனில இருந்து, மஹிந்தா ராஜபக்ஷ, கோத்தபையா, மைத்ரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்க, இதுக்கு எப்படி வருது அனுரா குமார திசாநாயக்கா. எத்தனை தலைவர்கள். அதை போன்று அனுரகுமார திசாநாயக்காவுடைய ஒரு வெற்றியை பெரும் ஆச்சரியமாகவே நாம் பார்க்க முடிகின்றது. பெரும் அரசியல் தலைவர்களை எதிர்த்து 159 ஆசனங்களை அவர் பெற்றிருக்கிறார். 225 கொண்டவற்றில் 18 தேசிய பட்டியலின்படி நியமிக்கவும், மீதி 141 மொத்தம் 159 அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவருக்கு சக போட்டியாளராக இருந்த மஹிந்தா ராஜபக்சவினுடைய அன்கோ கம்பெனி இலங்கை அரசியலிருந்து முழுமையாக துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறது. மஹிந்தா அன்கோ இனி எத்தனை தசாப்தம் வந்தாலும் இலங்கை அரசியலில் அவர்களுக்கான இடமில்லை. ரணில் விக்ரமசிங்க தான் ஒரு பிராக்சி. அப்படின்னா என்ன? யாருடைய பிராக்சி? அவர் ரணில் விக்ரமசிங்க மஹிந்தா அன்கோவால், கொத்தபையாவால் நாடு கடத்தப்பட்ட கூடிய அல்லது நாட்டை விட்டு ஓடக்கூடிய சூழலில் அவர்களுடைய ஒப்புதலோடு ஆசையோடு வந்தார். ஆகவே இன்றைக்கு அவர் வெறும் 5 இடங்களோடு மட்டுப்படுத்தப்பட்டு விட்டார். அதே போன்று சஜித் பிரேமதாசா 40 இடங்கள். பிரேமதாசாவுடைய மகன் அவர் ஒரு துரதிர்ஷ்டவாதி தான். கடந்த முறையும் கூட ஜனாதிபதி தேர்தலில் அவர் தோல்வியை சந்தித்து தற்போது நாடாளுமன்றத்திலும் அவர் மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தலைவராகத்தான் இருக்கிறார். என்னவென்று தெரியவில்லை. அவரை பொறுத்தவரை ஒரு துரதிர்ஷ்ட அரசியல்வாதியாகத்தான் நான் இலங்கையில் பார்க்கின்றேன். மைத்ரிபாலா எல்லாம் இடம் தெரியாமல் போய்விட்டார்கள். இந்த போட்டியில் அனுரா குமார திசாநாயக்கா 55 வயதுடைய மத்தியதர ஒரு ஆக்டிவான ஒரு இளைஞர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். அவருடைய பார்ப்பதற்கு ஒரு நிர்வாக தலைவராக அவர் அறிமுகப்படுகிறார். எனக்கு என்ன ஒரு பெரும் ஆச்சரியம் என்றால் தோழர்களே, இலங்கையில் தமிழர் பிரதேசங்களில் தாண்டி சிங்கள பிரதேசங்களிலும் அவர் அதிகமான வெற்றிகளை பெற்றிருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உதாரணத்திற்கு மலையக தமிழர் பகுதிகளில் நூரெலிய, கண்டி, பதுல்ல, மாத்தர, அது மாதிரி கழுத்துறை, ரத்னபுரி, இந்த மலையக தமிழர்கள் வாழும் பகுதியிலும் மற்றும் வன்னி, அல்பான, வவுனியா போன்ற எல்லா இடங்களிலும் கடுமையான அளவிற்கு வாக்குகளை வாங்கி கடும்போக்கு சிங்கள பகுதிகளிலும் அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய காரணத்தை நாம் இங்கே கண்டிப்பாக தெரிந்தே ஆக வேண்டும்.
அனுரகுமார திசாநாயக்காவின் மீது இலங்கை மக்கள் கொண்ட பேரன்பு ஒன்றுமல்ல. 1971ஆம் ஆண்டு உலகத்தில் பல பயங்கரவாத இயக்கங்களோடு ஒன்றாகத்தான் இலங்கையினுடைய ஜேவிபி என்று அழைக்கப்படுகிற ஜனதாபிமுக்தி பெரமுன இருந்தது. ஜேவிபி ஒரு கடும் போக்கு பயங்கரவாத இயக்கம் என்றுதான் சொல்வார்கள். ஆயிரக்கணக்கான பேர் அன்றைக்கு பண்டாரநாயக்காவுடைய காலத்தில் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1990களுக்கு பின்பும் இவர்கள் கடும் போக்குவாதத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள். 1987 13வது அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராகவும் தமிழர் பகுதிகளுக்கு மாகாணங்களுக்கு உரிமைகள் எதுவும் வழங்கப்படக்கூடாது என்றும் சொன்ன ஒரு சிங்கள இடதுசாரி பேரினவாத இயக்கம் என்றுதான் அனுராகுமார திசாநாயக்காவை அழைக்கிறார்கள். அதில் உண்மையும் இருக்கிறது. அப்படிப்பட்டவர் தான் 2015 இந்த கடும்போக்குவாதி ஏற்கனவே தங்களுடைய தாய் அமைப்பான பேரண்டல் ஆர்கனைசேஷனான ஜேவிபி உடைய பல குற்றச்சாட்டுகளுக்கு அவர் மன்னிப்பு கேட்கிறார், தவறுகளுக்கு வருந்துகிறார். கடும்போக்குவாதியாக இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய கடந்த காலம் 71 நடந்தது, 87 நடந்தது. வன்முறைகளுக்கு வருத்தம் தெரிவித்து தேசிய மக்கள் சக்தி என்கின்ற ஒரு அமைப்பை அனுராகுமார திசாநாயக்கா உருவாக்கித்தான் இந்த 159 இடங்களில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார். தோழர்களே, இந்த வெற்றியை தாண்டி அவருக்கான பொறுப்பு என்ன? என்னை பொறுத்தவரை கேட்டால், இந்தியாவிலே இருக்கக்கூடிய சில அரசியல் தலைவர்கள் இலங்கையை வைத்து இலங்கையிலே தமிழ் மக்களின் மீது பேரன்பு கொண்டவர்களாக பிதற்றிக் கொண்ட அரசியல் முழுமையாக ஓய்ந்துவிட்டது என்றே நான் நம்புகின்றேன். அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அங்குள்ள மக்கள் அன்றாட காட்சிகளாக தமிழ் மக்கள் மாறியிருக்கிறார்கள். இலங்கைக்கு இப்பொழுது தேவை இலங்கையில் வாழ்கிற அனுராகுமார திசாநாயக்கா சக வயதினர் தான். நானும் கூட அவரை சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன். நம்முடைய தொலைக்காட்சியின் சார்பில் இலங்கைக்கு வருகின்ற போது அனுராகுமார திசாநாயக்காவை நான் சந்திப்பதற்கு ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டும். இலங்கையினுடைய போர்ட்போலியோவோடெல்லாம் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினோடு அந்த கருத்தையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொலைக்காட்சி ஊடகவியலாளராக அந்த வேண்டுகோளை வைக்கிறேன். அனுராகுமார திசாநாயக்காவினுடைய ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், மிக முக்கியமாக கடும் போக்கு அரசியல் தன்மையை அவர் முழுமையாக முதலில் கருவறுத்து விட வேண்டும். வெறுப்பு அரசியல் அங்கு இருக்குது. சிங்கள பேரினவாதம், பௌத்த பிக்குகள், தேரர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கை, தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை, கடந்த கால கசப்புணர்வுகளை 2.25 கோடி மக்கள் 25 மில்லியன் சனத்தொகை கொண்ட இந்த நாட்டில் முதலில் வளர்ச்சியின் முதற்கோலாக அனுராகுமார திசாநாயக்க ஒரு ஓப்பன் ப்ரொக்ளமேஷனை செய்து அனைத்து சமூகங்களுக்கான நல்லிணக்கத்தை அவர் உறுதி செய்ய வேண்டும் இலங்கையில். 2வது மற்ற விஷயத்தை பேசும். நல்லிணக்கத்தை உறுதி செய்தால் மட்டும்தான் இலங்கை வளர்ச்சி அடையும். இலங்கையினுடைய பெரும்பான்மையாக அவர்களுடைய ஜிடிபியினுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அவர்கள் சுற்றுலாத்துறை. இலங்கையினுடைய தேயிலை ஏற்றுமதி, உலகிலே மிகச்சிறந்த தேயிலை ஏற்றுமதியாளர்கள், ஸ்பைசிஸ், இதுதான் அவர்களுக்கு முக்கியமானது. அதே போன்று இலங்கை சர்வதேச அளவில் தொடர்பியலாக பல தொடர்புகளை அவர் மேற்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. ஒரு நாடு விளங்காமல் நாசமாக போறதுக்கு காரணம் மக்களை இனக்குழுக்களாக பிரிப்பது. அது இலங்கையில் நடைபெறக்கூடாது. அப்படி நடைபெறாத பட்சத்தில் இலங்கை தமிழர்கள் இன்றைக்கு அவர்களுக்கு வாக்களித்த காரணம் என்ன? இராணுவத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஏராளமான வடக்கு பகுதியுடைய நிலங்களை நான் திருப்பி கொடுப்பேன் அவர் சொல்லியிருக்கிறார். சிங்கள பேராதரவு கொண்டவர்கள் இலங்கையில் தமிழ் தேசியவாதிகளை வாழுகிற தமிழ் மக்கள் வாழுகிற பகுதிகளில பிள்ளையார் கோயில் இருந்த இடத்தை எல்லாம் நாசம் செய்துவிட்டு இந்து கோயில்களை அழித்துவிட்டு இந்து கோயில்களுக்கான இடங்களை தமிழ் இந்துக்கள், இந்தியாவில் உள்ள இந்துக்கள் வேறு, அவர்கள் தமிழ் இந்துக்கள், அவர்கள் அங்குள்ள இந்துக்களுக்கு உள்ள இடங்களை ஒதுக்கீடு சைவ இந்துக்களுக்குள்ள இடங்களை கொடுத்து அவர்களை கண்ணியம் கொடுத்தால்
அனுராவுக்கு பெரும் வெற்றி இருக்கிறது. ஏதோ தமிழ் தேசியவாதிகள் அதை பார்க்காதீர்கள். தமிழ் பேரரசு கட்சி எல்லாம் டக்ளஸ் தேவானந்தாவோ கருணாவையோ பற்றி தமிழர்களை பார்த்து விடக்கூடாது. தமிழர்கள் சுயாதீனமாக செயல்படக்கூடிய ஒரு சமூகம். அவற்றை அரவணைத்து செல்லக்கூடிய போக்கை சிங்கள பேரினவாதத்தாக கடந்த காலத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட அனுரா இப்பொழுது ஒரு புதிய இனிஷியேட்டிவை அவர் முன்னெடுக்க வேண்டும். இது அவருக்கு முன்னால். இரண்டாவது, சர்வதேச இஸ்லாமிய நாடுகளோடு நெருக்கமாக இருப்பதற்கு சக முஸ்லிம் சமூகத்தை அவர் அரவணைத்து செல்ல வேண்டும். தமிழ் சமூகத்தை, ரெண்டும் தமிழ் சமூகம்தான், தமிழ் பேசும் முஸ்லிம் சமூகமும் தமிழ் பேசும் சைவ சமூகமும் ஒன்றாக சிங்கள மக்களோடு இணைந்து இந்த நாட்டை கட்டமைக்கக்கூடிய ஒரு பேர் வல்லமையை முதலில் அவர் கொண்டு வர வேண்டும். இன அரசியலை, ராஜபக்ச செய்த அநியாயமான அரசியலை, ரவுடிஸ் அரசியல் இன்றைக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. ஒன்று மட்டும் தோழர்களே எனக்கு மறக்கவே செய்யாது. 2018-19 பின்பு நடந்த குண்டுவெடிப்பு ஒன்று நடந்ததே, சர்ச்சில் நடந்துச்சு. 269 பேர் ஈஸ்டர் தினத்துல. இதை செய்தது யாரு தெரியுமா? ஜஹரான் என்று கூடிய அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதி ஒருத்தன் செய்து அவர் தன்னை சுட்டு தற்கொலை செய்து கொண்ட அந்த பயங்கரவாதிக்கு காரணம் இலங்கையின் இருந்த அரசியல் தலைவர்கள் தான் இந்த மிக பெரும் சதியை செய்தார்கள் என்பது கேட்பதற்கே அநீதியா உள்ளம் துடிக்கின்றது. இந்தியாவிலிருந்து நாம் பேசுவது கூட இவ்வளவு பெரிய கொடுமைகளை இலங்கையினுடைய அரசியல்வாதிகள் செய்து குடும்ப சொத்தை, நாட்டின் சொத்தை நாசமாக்கியது அவர்கள் இன்னைக்கு நாட்டை விட்டு துறை தெரியப்பட்டிருக்கிறார்கள். அனுரா குமார திசாநாயக் அவர்களே, உங்களுக்கு முன்னால் பெரும் கேள்வி இருக்கிறது. என்ன கேள்வி என்றால், உங்களுடைய பாலிசி இந்தியாவிலிருந்து அதானி குழுமத்தினுடைய லட்சக்கணக்கான மில்லியன், 435 மில்லியன் டாலர்களுக்கான அந்த காற்றாலை திட்டங்களை இலங்கையின் சாவரின் இறையாண்மைக்கு எதிராக ரத்து செய்யப்படும் என்று நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். இது ஒன்று. இந்தியாவுக்கும் இலங்கைக்கான உங்கள் உறவு. முதலிலே வெற்றி பெறுவதற்கு முன்பு நீங்கள் இந்தியாவுக்கு வந்தீர்கள், ராஜஸ்தானுக்கு சென்றீர்கள், டெல்லிக்கு சென்றீர்கள். இரண்டாவது, பெரும் கடன்கள் உங்களே இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,700 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், சுருக்கமாக சொன்னால் 11,000 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் இருக்கிறது. அந்த கடன்களில் பெரும்பானவை 8,500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், பல பில்லியன்கள் டாலர்களில். அதில் பெரும்பான்மையாக யாருக்கு இருக்குதுன்னு சொன்னா சீனாவுக்கும் யாருக்கும், ஜப்பானுக்கும் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது. 7.5% இருந்த உங்களின் வளர்ச்சி தற்போது 2% சுருங்கி இருக்கிறது. ஜிடிபி குறைந்திருக்கிறது, மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. உங்களுடைய கடன் அளவு கூடியே வருகிறது. இந்த கடன் அளவிற்காக நீங்கள் கட்டக்கூடிய வட்டி 3.5%. இந்த கடன் அளவு இன்னும் அதிகரிக்கும். 2028 இந்த 3.5% வட்டி 8.5% மாறும் இலங்கையில. அப்படி மாறுகின்ற போது இன்றைக்கு இலங்கையில் சாமானிய மக்கள்கள் வாங்கும் திறனட்டு 1 கிலோ காய்கறியின் விலை 1,500 ரூபாய்க்கு சென்றது. அதே போன்று உங்களுக்கு அடிப்படையாக மிக முக்கிய பிரச்சனைகள் என்னவென்றால், இலங்கையின் அடிப்படைத்துவமான பெட்ரோல் டீசல் விலைகள் மிக கடும் உயர்ச்சிக்கு சென்று விட்டது. அதே போன்று மூன்றாவது பிரச்சனை விலைவாசி ஒன்று. இரண்டாவது டாக்ஸேஷன். இப்பொழுது உங்களை ஓரளவுக்கு நிறுத்தி வைத்திருப்பது எதுவென்றால் 3 பில்லியன் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய IMF கடன். இந்த IMF கடன் மூலம் IMF நிறைய சட்டத்திட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. மானியம் கொடுக்க கூடாது, ஃப்ரீபீஸ் இருக்கக்கூடாது, டாக்ஸை உயர்த்தணும், விலைகளை உயர்த்தணும். இது இந்த 25,000 கோடி இந்திய பணத்திற்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஏற்கனவே உங்கள் அதிக கடன் உங்களுக்கு இருக்கிறது. முதிர்ச்சி அடைந்த சீனாவினுடைய கடன் 50,000 கோடிக்கு மேல் இருக்கிறது. ஏற்கனவே நடந்த கிரைஸ்ல இந்தியா உங்களுக்கு 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்துதான் குரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணக்கூடியது. அதாவது வெளிநாட்டு கடன், வெளிநாட்டு ரிசர்வ் கேஸ் உங்களுக்கு, ஃபாரின் ரிசர்வ் கேஸ் உங்களுக்கு இல்லை, வாங்குவதற்கு பணம் இல்லை. இப்பொழுது இந்த சக்தியை நீங்கள் எப்படி முறியடிக்க போகிறீர்கள்? நாட்டின் வளர்ச்சி பெரும் கேள்வி. நாட்டில் இருக்கக்கூடிய கடன்கள், வட்டி, இதெல்லாம்
எங்களுக்கு நான் பார்த்த அளவில் இது எப்படி சாத்தியம் என்பது அனுராவுக்கு தெரியவில்லை. அனுராவிடத்திலே மக்கள், அனுரா குமார திசாநாயக்காவிடத்திலே எதிர்பார்ப்பது தமிழர்கள், ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும். பல இடங்கள்ல நேற்று பேசும்போது சொல்கிறார்கள், இலங்கையில் பல இடங்களிலே 4000 ரூபாய் கட்டக்கூடிய மின்சாரம் 14,000 ரூபாய் கட்ட வேண்டும் என்ற அளவுக்கு மின்சாரம் விண்ணை போல் உயர்ந்து விட்டது. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விலைவாசி ஏறி இருக்கிறது. ஜிடிபி அதிகமாக குறைந்து வீழ்ச்சி, டிக்ளைன். அந்நிய செலவாணி கடன் மட்டுமல்ல, இலங்கையின் ஒரு பகுதி 2017 ஹம்பான் தொட்ட அப்படியே குத்தகைக்கு விடப்பட்டது மட்டுமல்ல, நாட்டின் அதாவது ரோட் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் திட்டங்கள் எல்லாம் சீனாவினுடைய ஆக்கிரமிப்புகள் வந்துவிட்டது. ஆனால் உங்களுடைய பாலிசி 2, இந்தியாவையும் சீனாவையும் நீங்கள் சமநிலையில் வைத்து பார்க்கிறீர்களா, அல்லது கலாச்சார தேசியத்தோடு இந்தியாவோடு இணையப் போகிறீர்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். உங்கள் நாட்டை ஒரு ஒரு ஆதிக்க களமாக மாற்றுவதற்கு சர்வதேச சக்திகள் இலங்கையை திட்டமிடுகின்றன. ஒன்று அமெரிக்காவின் அணி, மற்றொன்று சீனாவின் அணி. இந்தியாவும் அமெரிக்காவும் கூட இணைந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அந்நிய சக்திகள் உங்களுக்கு எதிராக ஒன்றும் இல்லை. இந்த நாட்டில் உள்ள உங்கள் இறையாண்மை கொண்ட தேசமும் கடல் பரப்பும் உலகம் பெரும் மகா சக்திகளுக்கு கண்டிப்பான தேவை. உள்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்புகளை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும். முந்தைய ராஜபக்ஷ அரசு இந்த நாட்டை நாசப்படுத்தி விட்டது. ராஜபக்ஷ அரசு இந்த நாட்டை அந்நியர்களுக்கு தாரை வாத்து கொடுத்தது. இந்த நாட்டுடைய பசலைகளுக்கெல்லாம் இன்றும் கூட பாருங்கள், நீங்கள் இறக்குமதி செய்த பசலைகள் குப்பை தொட்டியிலே போடப்பட்டு அதற்கு பணம் கட்டக்கூடிய அளவிற்கு இலங்கை மக்களை நடுரீதியில் கோத்தாவும் சரி, ராஜபக்சையும் சரி, அந்த கும்பல் இந்த நாட்டை நாசமாக்கி இருக்கிறது. ஒன்று மட்டும் மகிழ்ச்சி, அனுரா அவர்களே, நீங்கள் செய்த புரட்சி 3 இடங்களில் வெற்றி பெற்றீர்கள். இன்றைக்கு இலங்கை மக்கள் 159 இடங்கள் வெற்றியை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் உங்களின் மீது நம்பிக்கை. முன்னால் இருந்த அனைத்து ரணில் மீதோ, ராஜபக்சே மீதோ, கோத்தா மீதோ, மைத்ரிபாலாவின் மீதோ, யார் மீதும், சஜித் பிரேமதாசா மீதோ அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. விளைவாக ஒரு இளைஞனாக 55 வந்த அனுரா அவர்களே, உங்களின் மீது இலங்கை மக்கள், அனைத்து பன்முக சமூகம் நம்பிக்கை கொண்டிருக்கிறது. சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், இஸ்லாமியர்கள், அங்குள்ள முஸ்லிம்கள் உங்கள் மீது நம்புகிறார்கள். அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் ஆசைப்படுகிறோம். அந்த மண் செழிப்பாக இருக்க வேண்டும். அந்த மண்ணின் மூலமாக உலகம் நன்மை பெற வேண்டும். நிச்சயமாக அனுரா அவர்கள் செய்வீர்களா? எங்களுடைய அதிகமான நேயர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள். நாங்கள் இந்த மண்ணை சிறப்பாக இருக்க வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும், அடிமையற்ற தேசமாக இருக்க வேண்டும், மிகச்சிறந்த தேசமாக வளர வேண்டும். அதற்கு அனுரா மீது இவ்வளவு சவால்கள் இருக்கிறது. விலைவாசி உயர்வு ஒரு சவால், IMF-உடைய சவால் ஒன்று, மின்சார பிரச்சனை ஒன்று, அதே போன்று பெட்ரோலுடைய பிரச்சனை ஒன்று, நாட்டினுடைய வேலை வாய்ப்புகள். குமாரதேசா அவர்களே, அனுரா குமார திசாநாயக் அவர்களே, 2.25 கோடி மக்களில் 75% மக்களை தவிர்த்து 26% மக்கள், 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கடும் வறுமையில் இருக்கிறார்கள். இதனையெல்லாம் நீங்கள் தீர்ப்பதற்கு பெரும் சவால் உங்கள் முன்னால் காத்திருக்கிறது. எப்படி செய்ய போகிறீர்கள்? எதிர்பார்ப்போம். நன்றி.